அனைவருக்கும் வணக்கம். செப்டம்பர் 15 என்று சொன்னால் பட்டென்று நமக்கு ஞாபகம் வருவது அறிஞர் அண்ணாவுடைய பிறந்தநாள். தந்தை பெரியார் அவருடைய தலை மாணாக்கன். அண்ணா அவர்கள் ஒரு முறை சொல்லும்போது, தன்னுடைய வாழ்நாளில் வசந்த காலம் எது என்று அண்ணாவே தன்னை பார்த்து ஒரு கேள்வியை கேட்டுக்கொண்டு மிக சிறப்பாக அது பதில் சொல்கிறார். என் வாழ்நாளில் நான் முதலமைச்சராக இருந்திருக்கிறேன். அப்போதெல்லாம் ஏற்படாத ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி எப்போது ஏற்பட்டது என்று சொன்னால், தந்தை பெரியாரோடு சேர்ந்து கருப்பு சட்டை அணிந்து ஊர் ஊராக, தெரு தெருவாக, முச்சந்திக்கு முச்சந்தி தெருமுனைகளில் நான் தந்தை பெரியாரோடு சேர்ந்து பகுத்தறிவு பிரச்சாரம் செய்த அந்த நாள்தான் என் வாழ்நாளின் வசந்த காலம் என்று அறிஞர் அண்ணா அவர்கள் குறிப்பிடுகிறார். அறிஞர் அண்ணா அவர்களை பற்றி ஆட்சி சிறப்பை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சொல்லி மாளாது. சரித்திரத்தினுடைய பக்கங்கள் அண்ணா. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடுன்னு பேர் வச்சது அண்ணா. முன்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா மதராஸ் ஸ்டேட் என்று சொல்லுவார்கள். அதுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, இந்தியாவில் எந்த மாநிலமும் அப்படி இருக்காது, நாடுன்னு இருக்காது. ஆனால் நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் தமிழ்நாடு என்னமோ தனி நாடு மாதிரி தமிழ்நாடு அப்படின்னு பேர் இருக்கும். இது அண்ணா வைத்த பெயர். அடுத்தது இரண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, சுயமரியாதை திருமண சட்டம் அண்ணா கொண்டு வந்தது. சுயமரியாதை திருமண சட்டம். ஆணுக்கு பெண் அடிமை கிடையாது, அனைவரும் ஒன்று, சமத்துவம். பார்ப்பனர்கள் இழிவுபடுத்த முடியாது, சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் தேவையில்லை. இந்து திருமண சட்டத்தில் சுயமரியாதை திருமண சட்டம் என்கிற சட்டப்பிரிவை உண்டாக்கியது அறிஞர் அண்ணா அவர்கள். அது மாத்திரமல்ல, இருமொழி கொள்கைகளை உருவாக்கியது அறிஞர் அண்ணா. இங்கே இந்திக்கு வேலை கிடையாது, தமிழ் மொழி, வெளி தொடர்புக்கு ஆங்கில மொழி, இந்த இருமொழி கொள்கையை கொண்டு வந்தது அறிஞர் அண்ணா. இப்படி பார்த்தீங்கன்னா பல திட்டங்களை சொல்லலாம். தமிழ்நாடு தமிழருக்கு என்ற முழக்கத்தை வைத்தது அண்ணா. அண்ணா 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 அப்படின்னு அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆகவே அண்ணா பிறந்த நாளில் அவர் செய்த தொண்டு, தூய தொண்டினை நினைவு கூறுவோம், அவரை பற்றி நினைப்போம், அவருடைய வாழ்க்கையினுடைய பொது தொண்டை மதித்து போற்றுவோம். நன்றி, வணக்கம்.